இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பேட்ரி. பேட்டரியில் பார்த்தீங்கன்னா லெட் ஆசிட் பேட்டரி தான் நம்ம பார்க்குறோம். காமனாக மார்க்கெட்டில் வந்து கம்பேரிட்டிவ் லித்தியம் அயன் பேட்டரியோட லோயஸ்ட் காஸ்ட்டில் கிடைக்கிறது, அஃபோர்டபுள் ப்ரைஸ்லையும் கிடைக்கிறது லெட் ஆசிட் பேட்டரி தான். ஸோ லெட் ஆசிட் பேட்டரியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாசிட்டிவ் ரோட பார்த்தீங்கன்னா லெட்டால் மேக் பண்ணியிருப்பாங்க, நெகட்டிவ் ரோட பார்த்தீங்கன்னா லெட் டை ஆக்சைடோட மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு யூஸ் பண்ணுற எஸ்எம்எஃப் பேட்டரியில் பார்த்தீங்கன்னா சீல்டு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ பேட்டரி, அது விஆர்எல்ஏன்னு சொல்லுவோம். ஸோ அதில் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஓல்டர் டேஸில் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் ஜெல் ப்ளஸ் சல்ஃபியூரிக் ஆசிட் யூஸ் பண்ணுவாங்க. சிலிக்கான் ஜெல்லுன்றது பார்த்தா 3:1 ரேஷியோவில் 1:2 ரேஷியோலேயே சல்ஃபியூரிக் ஆசிட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் அதில் எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் இருக்கும். இப்போ மாடர்ன் டேஸில் இப்போ யூஸ் பண்ண ஏஜிஎம்ன்ற ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து கிளாஸ் தூள் தான், அதை வந்து மேட் ஃபார்மெட்டில் வச்சுருப்பாங்க, அது ஏஜிஎம்னு சொல்கிறாங்க, அப்சார்பன் கிளாஸ் மேட்டுன்ட்டு. அது வந்து 3:1 ரேஷியோவில் 1:2 ரேஷியோவில் சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்கும். ஸோ இது மூலமாக பார்த்தோன்னா நமக்கு எஸ்எம்எஃப் பேட்டரியில் நமக்கு வந்து எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் அதில் வந்து யூஸ் ஆகுது. ஒரு எஸ்எம்எஃப் பேட்டரிக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் வோல்டேஜ்ன்றது பார்த்தீங்கன்னா எக்ஸைட்ஸ்லேருந்து ப்ரிஃபர் பண்ணுறது 13.75. ஆமரானில் குவாண்டா சீரிஸ்னு ஒரு பேட்டரி இருக்குது. அந்த பேட்டரியில் பார்த்தோன்னா அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற வோல்டேஜ் பார்த்தோன்னா ஃப்ளோட்டிங் அண்ட் சார்ஜிங்கில் பார்த்தீங்கன்னா 2 ஒன்று தான். அது 2 டேர்ம்ஸில் சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா 13.5ல் மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க. டியூப்லர் பேட்டரிக்கு பார்த்தோன்னா காமனாக 14.45ல் சார்ஜிங்கில் மெயின்டைன் பண்ணலாம். டிஸ்சார்ஜிங்கில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு பேட்டரி பார்த்தா லெவல் டு 10 வோல்ட்டில் இருந்துச்சு, அந்த பேட்டரி முடிஞ்சளவுக்கு ரெக்கவர் பண்ணிடலாம் எஸ்எம்எஃபை. டியூப்லர் பேட்டரியில் அந்த வாட்டர் லெவல் வந்து ஓரளவுக்கு டவுனில் இருந்து ஃப்ளோட்டர் லெவல் கீழே இருந்து நம்ம வந்து வாட்டர் டாப் அப் பண்ணி பார்த்தா சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் மூலமாக பேட்டரி வந்து நார்மல் ஸ்டேஜுக்கு கொண்டு வரலாம். ஸோ இவ்வளோ தான் லெட் ஆசிட் பேட்டரியில். இது பார்த்தோன்னா ரொம்ப பல்கியாகவும் இருக்கும், ஓவர் வெயிட்டாகவும் இருக்கும், ஹியூஜ் இன் சைஸாக இருக்கும் கம்பேரிட்டிவ் லித்தியம் அயன் பேட்டரி. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜிங் ஆகிற டைமும் பார்த்தா ரொம்ப நேரம் எடுக்கும். டிஸ்சார்ஜிங்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப நேரம் இது கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் லோடுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவும் டிஸ்சார்ஜ் ஆகிரும் கம்பேரிட்டிவ் லித்தியம் அயன் பேட்டரி. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா லெட் ஆசிட் பேட்டரி பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜஸாக நம்ம சொல்கிறோம். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.